டீ போடுற டைமில் ஒரு டீ டைம் ஸ்நாக், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சோயா பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு 2 கப் பெரிய சைஸ் சோயா எடுத்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை அப்படியே கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கும்போது தனித்தனியாக வரும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, டக்குன்னு வெந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ஒன்றொன்னா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கப் டீயோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.